வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கனவா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த கனவா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், அதுக்கப்புறம் வைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இதில் நான் 1.5 கப் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ரெண்டுமே சேர்த்து 1.5 கப் வர அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, தக்காளி 2 நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளி நான் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன சைஸில் இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கலாம். மல்லி இலை கொஞ்சம், கனவா மீன் 1 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சிடலாம். இந்த கனவா மீன் எப்படி ஈஸியாக கட் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 5 சிகப்பு வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. கரம் மசாலா எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 கப் துருவி வச்சிருக்கிற தேங்காய். ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிற கனவா மீன் கூட வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை தனியாக மேரினேட் பண்ணலாம் தேவையில்லை. இதை நம்ம ஸ்டார்டிங்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் நம்ம இதை இப்படி மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் ஃப்ரை ஆகி நம்ம சேர்க்குறப்ப நார்மலாக இதை சேர்த்துடலாம். இது தனியாலாம் மேரினேட் பண்ணி வைக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 அல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இந்த தேங்காய் லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தேங்காவை ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிறப்போ இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் லேசாக சிவந்துருச்சு, நல்லா ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதில் சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சீரகம், சோம்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறுறதுக்கப்புறம் இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை ஆறிட்டுருக்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த தக்காளியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தோட தக்காளி மிக்ஸ் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆயிடும். நம்ம ஆல்ரெடி இந்த கனவா மீனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் மீதம் உள்ளதுக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்தா போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி குக் ஆகட்டும், நம்ம அதுக்குள்ளே இதை அரைச்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இதில் தண்ணி விட்டு நல்லா இப்படி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம இந்த கனவா மீன் சேர்த்துடலாம். இதில் உள்ள அந்த மசாலாவோடு அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த மீன் வந்து குயிக்காக குக் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டலாம். இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மல்லி இலை நறுக்கி வச்சுருக்கிறத தூவி மிக்ஸ் பண்ணி விட்டலாம்.
இப்போ சுவையான கனவா மீன் குழம்பு ரெடி. இது சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.